பிள்ளைங்களா கிளம்பிட்டீங்களா இல்லையா? உங்க கேப்ல கூட நாம விளையாடுறோம் போல. உங்க அப்பா வேற இப்ப வருவாரு. என்னதான் வருஷத்தை சொல்லிட்டு போறேன்னு தெரிய மாட்டுக்கு. ஏ ராணி, உனக்கு கொஞ்சமாவது கூறு இருக்கா? நம்ம இன்னும் சொந்தக்காரங்களா அவங்க? அவங்க கூட போடணும் நின்னுகிட்டு இருக்க. தலையும் புரியாம காலும் புரியாம என்னச்சு சொல்லிக்கிட்டு இருக்க. என்னதான் உனக்கு பிரச்சனையோ தெரிய மாட்டேங்குதம்மா. ஊரா சுத்தணும்னு நினைக்கியோ? நான் கூட்டு போக முடியல, அடுத்தவங்க கூட போறியாடி? நல்லா பேசுங்க. இருக்குன்னு என்னனாலும் பேசுவீங்க நீங்க. ஆமா, நான் என்ன உங்களை மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை 2 நாள் 3 நாள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க கூட்டு போற மாதிரி நான் போய் ட்ரிப் போய்கிட்டு இருக்கேனோ? நீங்க பாத்தீங்களோ? எனக்கு ஊர் சுத்தி கேக்குதோ? சும்மா நான் பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டு இருக்கேனோ? தேவையில்லாம பேசி வச்சிருக்காங்க என்கிட்ட, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அந்த கோயில் பூசாரி ஜெகமா யார் என்ன சொன்னா அவங்க என்ன சொன்னா அந்த ஜெகமா சொல்றது கேட்பாங்க. நம்மளும் அவங்க சொல்ற வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் போறது. ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் சொல்றாங்க, சொல்றதை கேட்டு போறது. இந்த ஆளு என்ன பாரு என்னெல்லாம் பேசுறாருன்னு. எப்பா சரி, 2 பிள்ளைய பெக்கலாம் டைவர்ஸ் தான் வாங்கியிருப்பேன் நானு. ஆமாண்டி, வாங்க டைவர்ஸ் வாங்குங்க. யாரு என்னன்னு தெரியாதவங்க கூட யாடி போக சொல்லுவாங்க. வேணா நான் போன் போட்டு கொடுக்குறேன், நீங்களே பேசிக்கோங்க. இல்ல நீங்களே கோயிலுக்கு போங்க. நீங்க கோயிலுக்கு போறதும் கிடையாது, எங்களையும் போக விடுறதும் கிடையாது. என்னதான் மனுஷன் உங்களுக்கு பிரச்சனை? இவன் என்ன ஓவரா கத்திக்கிட்டு இருக்கா? சரி, 2 நாள் போயிட்டு வரட்டும். நம்மளாவது வீட்டுல ஃப்ரீயா இருக்கும், இவ தொல்லை இல்லாம. என்ன முழிக்கிறீர்? இனி என்ன சொல்லி திட்டலான்னு முழிக்கிறீரோ? ஏமா தாயே, கோவப்படாதம்மா. போயிட்டு வா. பிள்ளைகளை பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வாதாயே. போயிட்டு வா. என்ன பொட்டி பாம்பா அடங்கிட்டாரு மனுஷே? என்னன்னு தெரியலையே. நம்ம போன அழகு வச்சிருப்பாரு என்னமோ, நிறைய நினைப்பாரு. அதான் தெரியும் அவருக்கு. என்ன ராணி, செலவு காசு வேணுமா? எப்பா நல்லா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் உங்ககிட்ட இருந்து கேட்கறதுக்கு. முடிஞ்சா கொடு. எவ்வளவு வேணும் ராணி? எவ்வளவு ஆகும்லாம் தெரியாது, எங்க போறேன்னு கூட தெரியாது. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடு. சரி, நான் இப்ப ஜிபேல போட்டு விட்டுறேன். ஆமா, அவளை ஜிபே போட்டுட்டு உன் மகட்ட தான் ஜிபே கிடக்கு. எனக்கு போன் யூஸ் பண்ண ஒன்றும் யூஸ் பண்ண உடனே அவட்ட ஜிபே போட்டு விடுங்க. என் கையில் நீங்கள் காசு கொடுத்துருக்கியா மனுஷா? சரி ஆத்தா, நீ சாயந்தரம் போறதுக்குள்ளேயும் பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வரேன். சரி. புளி சாதம் மிக்ஸு, லெமன் சாதம் மிக்ஸ் எல்லாம் கிண்டின ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்கேன். தோசை மாவு இருக்கு. எப்படி 3 நாளைக்கு மேல ஆகாது. 1 நாள் 2 நாள் 3 நாளைக்கு மேல ஆகாது. வெளியே சும்மா போய் சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்காம மிக்ஸை போட்டு சோறுல போட்டு பெசஞ்சு சாப்பிடும். சரி. ஐயோ மனுஷா, நான் ஊருக்கு போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இவ சிட் நிக்கிறீரு. உனக்கு என்ன அவ்வளவு கொண்டாட்டமோ? ஐயே, கண்டுபிடிச்சிட்டாலே. என்ன மனுஷா வாய்ப்பையும் முழுங்கிட்டு இருக்காரு? அது ஒண்ணும் இல்ல வசந்தி. ஊருக்கு போறவங்க சொல்லிட்டேன். காசு எதுவும் உன்கிட்ட கொடுக்க இல்லையே. நீ தான் தப்ப. எனக்கு எப்பயாவது காசு வரும். சரி, அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், காசு எங்கேயாவது இருக்கா, யார்கிட்ட பரட்டி கொடுப்போமான்னு. யாரு நீ எனக்கு காசு கொடுக்க போறீரு? என்ன வசந்தி இப்படி சொல்லிட்ட? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், என்கிட்ட இருக்கு, நான் வச்சிருக்கேன். ஆமா, நம்ம பையனுக்கு கூட்டு போற? ஆமாங்க, நம்ம பையனையும் தான் கூட்டு போறேன். பார்த்து பத்திரண்டி, ஏதோ காட்டு வழி பாருன்ற. அதெல்லாம் ஒண்ணாகாதுங்க. சமூகம் பெரிய இடம், எமர்ஜென்சிக்கெல்லாம் எல்லாம் இருக்கும் அவங்ககிட்ட. சரி, போயிட்டு வா, பார்த்து பத்திரமா. ஐயோ, உனக்கிட்ட சாப்பாடு சாப்பிடணும்னு நினைப்பே இல்லையோ? சாப்பாடு கிடையா செய்வ? என்ன செய்யறது, எப்பயும் போல ஹோட்டல்ல வாங்கி திங்க வேண்டியதான். நீ என்ன சமைக்கவா செய்வ? நீ ஏதாவது தொக்கு வச்சாலும் டெய்லி சோறாக்கி வந்து பிரச்சனை திங்கலாம். நீ தொக்கும் வச்சிருக்க மாட்ட. என்ன பண்றது? நம்ம ஒண்ணும் சமைக்கலையே. சரி, ஹோட்டல்ல வாங்கி தின்னு. 3 வேளையும் ஹோட்டல்ல திங்காம ஒரு வேளையாவது பக்கத்துல உங்க அம்மா ஊர்ல போய் தின்னுட்டு வா. நீ சொன்னாலும் சொல்லட்டாலும் நான் எங்க அம்மா ஊருக்கு போகதான் போறேன். தெரியுமே, நான் ஊருக்கு போறேன்னு சொன்னாலும் இடிச்சிட்டு நிக்கிறத. வசந்தி, நான் அதுக்குள்ள வச்சு நிக்கிறேன் வசந்தி. சரி, எப்படியோ ஹோட்டல்ல சாப்பிடாம அம்மா வீட்டுல 2 வேளை 1 வேளை சாப்பிட்டா போதும். உடம்புக்கு எடுத்துக்காம இரு. சரி, புதுசேல ஒரு மரியாதை கொடுடி. இரு ஒரு சோறுன்ட்டு. அதெல்லாம் ஃபேஷன். நல்ல ஃபேஷன். சார், இதான் சார் நம்ம பஸ்ஸு. பார்த்துக்கோங்க, இடம் எல்லாம் பத்துமான்னு பார்த்துக்கோங்க. நிறைய பேர் வரதா சொன்னீங்க ஃபோனில். ஆமாப்பா, பஸ் எல்லாம் பார்க்க நல்லா தான் இருக்கு, நிறைய இடம் இருக்கு. ஆனா என்ன சார், சொல்லுங்க சார். எப்பா, எதுக்கும் 2-3 டயர் பேக்கப் வச்சுக்கோப்பா. பெட்ரோல் கொஞ்சம் பேக்கப் வச்சுக்கோ. டயர் பஞ்சர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, பார்த்துக்கோ. என்ன சார் இப்படி சொல்றீங்க? எப்பா சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. அது பயங்கரமான காட்டு வெளி பாதை, பார்த்துக்க. முள்ளு இல்லெல்லாம் கிடக்கும். நான் மன்னிச்சுக்கப்பா, முதலே சொல்லாததுக்கு. யாரும் சொன்னா வரமாட்டாங்க அந்த வழியில. சேஃபா போயிட்டு வந்துடலாம்ப்பா, குழந்தைங்களுக்கு தான் போறோம். கொஞ்சம் புரிஞ்சுக்கோப்பா, கொஞ்சம் அர்ஜென்ட். சரி சார்.
நீ மட்டும் தானப்பா டிரைவர், வேற யாரும் இல்லையா? ஏன் சார் நான் நல்லா தானே சார் ஓட்டுவேன். அதுக்கு இல்லப்பா, காட்டு வெளி பாதை, கரடு முரடா இருக்கும். கிராமம் வேற, உனக்கு தூக்கம் வேற வரும்ல. எவ்வளவு நாள், எவ்வளவு நேரம் டிராவல் பண்ணணும்னு தெரியல. வேற யாராவது கூட வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும்லப்பா, டயர் ஏறு மாட்டுறதுக்கு வைக்கிறதுக்கு. என்ன இவரு சும்மா சும்மா டயர் பஞ்சர் ஆகும் மாதிரியே பேசிட்டு கிடக்காரு. உண்மையே டயர் பஞ்சர் ஆயிருமோ? சரி எதுக்கும் 2 பேக்கப் வச்சுக்கப்புறம் ஒரு முதல்ல சொல்லியிருந்தா ஒத்துக்க மாட்டேன்ல நானு. ம் ஆளுகள்லாம் இப்படிதான்ப்பா இருக்காங்க. சரி நம்மகிட்ட 15,000 கொடுக்காங்களே ஒரு நாளைக்கு போயிட்டு வர்றது. போவோம். கூட யாரை கூப்பிடுறது, யாரும் இல்லையே. என்னப்பா? இல்ல சார், நான் யோசிச்சு பார்த்தேன், யாரும் அப்படி கிடையாதே சார். சரிப்பா சரிப்பா, என் பையன்லாம் இருக்கான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரி சார். நீ முதல்ல என்ன பண்ணு, நம்ம ஊரு கூடிதான் பாதை போகணும் கோயிலுக்கு. நீ முதல்ல பக்கத்து ஊருக்கு போ. போய் அங்க இருக்கிற வீட்டுல எல்லாத்தையும் ஏத்திட்டு வந்துருப்பா. நான் சொல்றேன், அவங்க கிட்ட வந்து நிக்க சொல்றேன். ஒரு மிடில் இடத்துல நின்னுக்க. அவங்க எல்லாம் ஏத்திட்டு ஊர்தி ரேட்டும் பேசி வச்சிருக்கேன். ஏத்திட்டு கரெக்டா நம்ம ஊருக்கு வந்துருப்பா. என் வீட்டு தெரியும்ல, அங்க நின்றுப்பா. அப்படியே எல்லாத்தையும் ஏத்திட்டு போயிடுவோம். சரி சார். ஷார்ப்பா எத்தனை மணிக்கு வரட்டும்? நீ பக்கத்து ஊருக்கு ஒரு 4:30-5 மணிக்குள்ள போய் நின்றுப்பா. எப்படியும் உன் கிளம்பி வர லேட் ஆகும். இங்க வர்றதுக்கு எப்படியும் நீ 6:30 ஆக்கிடுவ. கரெக்டா இருக்கும்ப்பா போகிறதுக்கு. சரி சார். என்ன மணி 5 போகுது, இன்னும் இந்த ஊர்ல யாரும் வர்ற காணும். பஸ்ல ஏற போறதுக்கு அங்க பக்கத்து ஊர் போறதுக்கு 7 மணி ஆயிரும் போலயே. எப்பா நீ யாரு இந்த பஸ் பக்கம் நின்றுட்டு இருக்க? ஏக்கா நான் தான்க்கா உங்களெல்லாம் கூட்டு போக வந்திருக்கேன். இந்த ஊர்ல பாதி பேர் வரீங்களாமே இந்த பஸ்ல. குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தாரே ஒரு பெரியவர். அப்படியாப்பா, நான் முதல்ல நினைச்சேன் நீ தான் டிரைவராப்பா. ஆமாக்கா. 6 வரலையாக்கும். இல்லக்கா இன்னும் 6 வரல. உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தா சீக்கிரம் வர சொல்லுங்கக்கா, லேட் ஆகுதுக்கா. பக்கத்தூர் போறதுக்கு மணி 7 ஆயிரும். காட்டு விலை பாதை வேற சொல்றாங்க, நைட்டு போகணும். கொஞ்சம் பாருங்க. சரிப்பா சரிப்பா, நானும் தான் வரேன். ஃபோன் போட்டு கூப்பிட்டுறேன். ஐயா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? என்னக்கா? கொஞ்சம் சமைக்கிற சாமான்லாம் இருக்கு, அது நம்ம பஸ் மேலே ஏற்றிடலாமா எப்படி? ஏக்கா அதெல்லாம் ஒரு ஒன்றும் சொல்லலையேக்கா, நான் வேணா கேட்டு சொல்றேன்க்கா. என்னையா நீ, உனக்கும் சேர்த்து தனியாக சோறு போட போகிறோம்? ஹோட்டலில் போய் சாப்பிட்டா நல்லாவாயா இருக்கும்? நாங்கள் சமைச்சு தரோம் ஐயா. 2 டபரா இது கிடக்கு, தண்ணி குடம் கிடக்கு, அப்புறம் 2 மசாலா பாக்கெட்டு ஒரு டப்பா கிடக்கு. அது மேலே எடுத்து வச்சுக்கோய்யா மேலே. சரிக்கா. அவர் என்ன சொல்றாருன்னு தெரியல. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாரு, எங்களுக்கு தெரிஞ்சவர் தான் அவரு. சரிக்கா சரிக்கா. நான் வந்து தூக்கி வைக்கவாக்கா? என் ஹஸ்பண்ட் வேற இருக்காரு. நீ வா, நான் கூட்டு போறேன். 2 பேரும் வந்து டப்பரா தூக்கி மேலே வச்சிருங்க. சரிக்கா. அம்மா உனக்கு எவ்வளவு பேசியிருக்காரு அவரு? அது 15 ரூபாய் கொடுக்குறாருப்பா 3 நாளைக்கு. இந்த மக்கள்கிட்ட சொல்ல வேணாமான்னு தெரியல. சும்மா சொல்லுப்பா, பெரிய ஆள் தான், நிறைய தான் கொடுப்பாருன்னு தெரியும். சொல்லு சொல்லு. 15,000 ரூபாய்க்கா? அப்படியா? ஆமாக்கா. ஆனா இது நிறைய ரிஸ்க் இருக்கு பாத்துக்கோங்க. என்னமோ காட்டு வழி பாதைன்னு சொல்றாரு, நைட்ல வேற போறோமா, அதான் இவ்வளவு கொடுக்காருன்னு நினைக்கேன். இருக்கும். இது ஏதோ மர்மாவே இருக்கு, பாப்போம். நீங்க என்னக்கா மர்மம் கிருமன் பயமுறுத்துறீங்க? பயப்படாத தம்பி, நாங்களாம் வரோம்ல. பொம்பளையா நாங்களே வரும்போது உனக்கு என்ன? வா வா போயிட்டு வருவோம். சரிக்கா. சத்யா, நீ தான் முதல்ல கிளம்பி நிக்கணும். என்ன நீ பண்ணிட்டு இருக்க? சோஃபால உட்காந்துட்டு போன் ஓடிட்டு இருக்கியா? இல்லத்த. என்ன அப்புறம் உனக்கு என்ன, இன்னும் கிளம்ப என்ன பண்ணிட்டு இருக்க? நான் கிளம்பிதான் இருக்கேன். நான் நைட்ல வரனால இதே ட்ரெஸ் போட்டு வரேன். சரிம்மா, அப்ப போ. வேற சமயம் வண்டியில ஏறுங்க, மணி ஆயிடுச்சுல. வந்து அத்தை. என்னம்மா? எனக்கு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு பாத்துக்கோங்க, அதான் அம்மா லெமன் ஜூஸ் போட போயிருக்கா. இந்நேரத்துல என்னம்மா உனக்கு வயிறு பிடிக்குது? என்னம்மா சாப்பிட்ட? தெரியல அத்தை, நல்லா தான் சாப்பிட்டேன். எந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டமும் இன்னைக்கு சாப்பிடவே இல்லை பாத்துக்கோங்க. அப்படி இருந்தும் வயிறு வலிக்குது, நானும் கிடையாது. அதான் அம்மா லெமன் ஜூஸ் போட போயிருக்கா, சூடு பிடிச்ச மாதிரி இருக்கு. சரி, லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு அம்மா நீ தங்கச்சி எல்லாம் வாங்க, அம்மாட்ட சொல்லி நான் வந்துட்டு போனேன், சீக்கிரம் வரசம் சொல்லிடு. அப்படியே நான் போய் உமா வீட்டுல வசந்தி வீட்டுல எல்லாம் கூட்டு வரணும். சரிக்கே.
என்ன கலர் முடி, சீக்கிரம் வந்து உட்காந்தாச்சு போல. உனக்கு என்னம்மா, நான் சீக்கிரம் உட்காந்தா பேச போறேன்டாமா. போலாம் போலாம், ஒரு வட்டம் உமா வீட்டுக்கு போய் கூப்பிட்டு கூடாது, நீதான் சீக்கிரம் வந்துட்டீல. அவனே கைப்பிள்ளைக்காரி, எப்ப வரான்னு தெரியல. சரி வருவா வருவா, வந்துட்டா வரு. உமா வர நேரமா அது? இது என்னடி கூத்தா இருக்கு, வண்டியை காய கிடக்கு, என்னை பார்த்து வர நேரமான்னு கேட்க. லட்சுமி அக்கா மட்டும் தான் வந்திருக்காங்க, எங்க ராணி அக்கா மெயின் கேரக்டர்லாம் காணுமே. ஏடி இந்நேரம் பார்த்து சத்யாளுக்கு வயிறு வலி வந்துருச்சு பாத்துக்க, அதான் லெமன் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு வரேன்னாங்க. வருவாங்க வருவாங்க. ஐயே நாளை வந்துருச்சா? இல்ல இல்ல, நாள் எதுவும் இல்லையா, தெரியல, அந்த பிள்ளைக்கு சூடு பிடிச்ச மாதிரி இருக்கும். சரி சரி, நாளை எதுவும் இல்லைன்னா நல்லதுதான். இந்த காலத்துல இதெல்லாம் யார் பாக்கா? இல்ல உமா, லட்சுமி அக்கா சொல்றது ஒரு நியாயம் இருக்கு, போறது காட்டு வெளி பாதை, அதான். சரி சரி, புரியுது புரியுது. எங்கடி உன் பிள்ளை எங்கடி? பிள்ளையெல்லாம் கூட்டு போக கூடாதுன்றாரு என் வீட்டுக்காரரு, அவர் பாத்துக்கிறேன்ட்டாரு. அவன் இப்ப பாட்டுல தானே பால் குடிக்கான், அவரே பாத்துக்கிறேன்ட்டாரு. பயப்படுறாரு பாத்துக்க, காட்டு வழி பாதனால. அதனாலதான் எங்க வீட்டுல இருந்து நான் மட்டும் வந்தேன். நல்லதுதாண்டி. சரி சரி, உட்காருங்க. ஏய் அம்மா, நெட்டவழி உட்காந்துக்கார். இப்ப எப்பயுமே இப்படிதானே உட்காருப்பா. இங்க வாடி, என் மக்கள் உட்காரு. சரி இரு, எல்லா ஆளையும் ஏத்து விட்டு வரேன். வாங்க விடுதலை ஐஸ்வர்யாய் வாங்க. இந்த வந்துட்டேன்ல. எங்க உன் பையனை காணும்? அவன் சுமி போட வரேன்னா. ஆமா, சுமிழ் கூட தான் என் பிள்ளைகளும் இருக்காளுங்க, வருவாங்க. என்னடி உட்கார்ந்துருக்க இப்படி? சும்மா இருடி. என்னடி முன்னாடி போய் உட்காந்துக்கிட்ட, வாந்தி வருமாக்கும் உனக்கு? ஏன் வாந்தி வந்து முன்னாடி போய் உட்காரணுமா? ஏய் அம்மா நீ பாட்டுங்க, அந்த வந்துட்டாங்க. ஏக்கா என்னக்கா அது? என்னடி? ஏக்கா வீட்டுல அவ்வளவு அழகா சடெல்லாம் பின்னி போட்டு, பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு சூப்பரா இருந்தீங்கக்கா, ஷால்லாம் போட்டு. அடி அது வீட்டுக்கு போற ட்ரெஸ்டி. அட லூசக்கா, அது வெளியில போட்டு வர மாதிரி இருந்துச்சு, ரொம்ப அழகா இருந்துச்சு. நான் கூட இன்னைக்கு நீ அதான் போட்டு வரப்போன்னு நினைச்சிட்டேன். அதே மாதிரி எடுத்து வச்சிருக்கேன், நைட்டு தானே, நம்மளுக்கு சேலை தான் தாவலை பார்த்துக்க. சரி சரி, போய் உட்காரும். என்னம்மா லட்சுமி, அப்படியே வந்துட்டியா? ஆமாக்கா, நீங்க என்ன இவ்வளவு நேரம் கழிச்சு பண்ணி பிள்ளைகளை காணும்? அதை ஏமா கேட்க, கிளம்புற நேரத்துல இப்ப சத்தியாடு எனக்கு வயிறு பிடிக்குதுடா. எனக்கு உயிரே பேச்சு ஒரு நாலு ஈரம் வந்துருச்சோ, இன்னமும் நீ வராதே. இப்ப நம்ம வேற கோயிலுக்கு போறோமே, இந்த பிள்ளைய வேற கூட்ட வச்சிருக்காங்கன்ட்டு எனக்கு திக்கு திக்கு ஆச்சுப்பா. அப்புறம் அப்புறம் என்ன, அப்புறம் அவளுக்கு நாலு ஏரியா வந்து முடிஞ்சிருச்சா? இது சூட்டு வழி மாதிரி வந்துருக்கு போல, அதான் விளக்கை கடை வீட்டு வயிற்றுல லெமன் போட்டு கொடுத்துருவாங்க. சரிக்கா சரிக்கா, எனக்கு 2 நாளா ஒரே சளி பார்த்துக்கோங்க. அப்படியா, சரியா? எதுக்கு லட்சுமி நீ நேரத்தை வந்துட்டு பேசாம ரெஸ்ட் எடுத்துக்கலாம்ல? ஏக்கா நீங்க வேற காட்டு வழி பாயிட போறோம்னு சொன்னீங்க, உங்களுக்காக மெயினா வந்தேன். சரி வீட்டுக்காரர் கூட சொல்லிட்டு வந்தேன், அவோ ராணியக்கா பிள்ளைகளை கூப்பிட்டு போறாங்க, கொலைக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்தேன். எப்படிக்கா அவங்களை தனியா விட்டுறது, காட்டு வழி பாதுன்றீங்க, ஏதோ மருங்குறீங்க. போன பாடலேருந்து ஒன்றும் சரியில்லை, நம்ம ஊர்ல பார்த்துக்கோங்க. ஒன்றும் சரியில்லை, விளைச்சலும் அவ்வளவா இல்லை. சரி என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வந்துருக்கோம், உங்களுக்கு ஒரு பொறுமையா இருக்கும், காசா இருக்கும். எப்படின்னு உமா கிட்ட வெளி வசந்தியில ஒரு வேலையும் செய்ய மாட்டாளுங்க, கை வச்சு போயிடும். அதான்க்கா நானும் நான் உங்களை அப்படியே விட்டுற முடியுமாக்கா என்னால? அதான்க்கா எனக்கு தெரியும் லட்சுமி தான் காரணமா இருக்குன்ட்டு. இருந்தாலும் நீ டெய்லியும் காலையில 5 மணிக்கே எழுந்துச்சு மாடு வாட பாக்குறவ. சரி ரிப்போர்ட்ல எதுக்கு வந்துட்டேன்னு பார்த்தேன். இருக்கட்டும்க்கா, ஒன்றும் இல்லக்கா. ஏக்கா வாங்கக்கா. பரவாயில்ல, யாராவது சொல்ல முடியும் வந்துட்டீங்களே. ஆமாக்கா, எங்க சைட்ல இருந்து இவ்வளவு பேர் தான், எல்லாம் வந்துட்டோம். சரிம்மா, நான் பொண்ணு உட்காடுறேன். ஆன்ச்சி என்னம்மா? லைன் திஸ் லைன். என்னம்மா சொல்ற, ஒன்னும் புரியலையே. ஏட்டி நீ ஏன் இப்படி காலை பிடிச்சு உட்காந்துருக்குன்னு கேக்கா. அதுவா, ஆன்ட்டி கொஞ்சம் கால் வெளி பார்த்துக்கோமா, அதான். ஓ ஓகே ஓகே. இருந்தாலும் நேரம் உட்காந்துருவாரு.
என்னம்மா இப்படி உட்கார்ந்துருக்க? ஒன்றும் இல்லை ஆண்டி, சும்மா ஸ்டைலுக்கு. ஐயா, இந்த பிள்ளை ரொம்ப வினோதமா இருக்கே. அண்ணே வாங்கண்ணே. அம்மா எல்லாரும் நல்லா உட்காந்துக்கோங்கம்மா. நானும் பசங்கெல்லாம் முன்னாடி உட்காந்துருக்கோம். எது தேவைனாலும் கேளுங்கம்மா. சரிண்ணே. அவ்வளோ சிக்கலெல்லாம் நடக்க விட்டுருவேனா? இப்போ என்ன பண்றேன் பாருங்க. அசாசா புசா இசாசா பிசி சுசாசா. நீங்க எப்படி போறீங்கன்னு பாப்போம். விஜய் விஜய், இங்க என்ன நடக்குது? இங்க பாரு, இங்க பாரு, எல்லாரும் எப்படி கிடக்குறாங்கன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சத்யா சத்யா, நான் சொல்றது பொறுமையா கேளு. எதுக்கும் பேனிக் ஆகாத. நம்ம 2 பேரும் தவிர இங்க எல்லாருமே மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். யாருக்கும் எதுவும் ஆகலை. யாரும் உயிருக்கும் ஆபத்து இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம பக்கத்தில் எங்கேயாவது கிராமத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு பார்ப்போம். ஆனால் எல்லாரும் மயக்க நிலையில தான் இருக்காங்க. முன்னாடி டிரைவரும் அப்பாவும் தம்பியும் கூட மயக்கத்தில் தான் இருக்காங்க. நம்ம 2 பேர் மட்டும் என்ன பண்ண முடியும்? அப்பா என்ன வரும்போதே எந்தெந்த ஊர் பக்கத்தில் வரும்னு ஃபோனில் பார்த்துட்டு வர சொன்னார். அப்போ பார்க்கும்போது தான் இந்த காட்டை தாண்டி ஒரு கிராமம் இருக்குன்னு காமிக்குது. அங்கே பக்கத்தில் இருந்து நம்ம குலதெய்வம் கோயில் கூட இருக்குது. கொஞ்ச நேரம் தான் போயிருக்கலாம். ஆனால் அதுக்குள்ளேயும் இப்படி ஆகும்னு யாருமே எதிர்பார்க்கல. ஆமா விஜய், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி நீ இரு. நான் இவங்க யாராவது எழுந்திரிச்சாங்கன்னா அவங்களுக்கு தண்ணி கொடு. நான் போய் பார்த்துட்டு வரேன். இல்ல விஜய், இல்ல இல்ல, தண்ணி தெளிச்சு பார்த்து யாருமே எந்திக்கலையே. ஆமாம் சத்யா, யாரும் இப்போதைக்கு எந்திரிக்கல தான். எல்லாரும் என்னாச்சுன்னு ஒன்றும் புரியலை. பக்கத்தில் ஏதாவது கிராமத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு பார்க்கணும். அதான் நான் போயிட்டு வரேன். நீ இங்கே இரு. இல்ல விஜய் ப்ளீஸ், நீ தனியா விட்டு போகாதே. அப்படியா? சரி. இவங்கெல்லாம் நம்ம 2 பேரும் போய் சீக்கிரமா தேடி கண்டுபிடிச்சிடலாம். அது சரிதான். இப்போ நடுவில் நீ மட்டும்தான் முழிச்சிருக்க. இந்த நடு ஏரியாவில் ஒன்று மேலே விட்டு போகிறது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. சரி வா போகலாம். என்ன விஜய் இது? ரொம்ப நேரமா ஒரே இடத்துல நடக்கிற மாதிரி இருக்கு. அதுவும் ஒரே காட்டுக்குள்ள நடக்கிற மாதிரி இருக்கு. இங்க ஏதோ கிராமம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. கொஞ்சம் பொறுமையாக இரு சத்யா. நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம். இப்போ தான் நான் கூகுளில் நியர்பை ஏதாவது ஹாஸ்பிட்டல் இல்லை டாக்டர் நம்பர் இருக்கான்னு செக் பண்ணேன். ஏதோ 2 நம்பர் கிடச்சிருக்கு. நம்ம பார்க்கலாம். ஆனால் இப்போ ஃபோன் போட்டோ எடுக்கல. நம்ம நடந்து போயிட்டே இருப்போம். சிக்னல் எதுவும் இல்லையோ என்னமோ. இந்த காடை பார்த்தாலே பயங்கரமா இருக்கு விஜய். என்ன பண்ணுறது சொல்லு. கீழே பார்த்து நட. இது எல்லாமே முள்ளுக்காடு மாதிரி இருக்கு. ஃபுல்லாக முள்ளாக இருக்கும் போல. ஆமா. ஆமா. சத்யா